எளிமையான வழியில நிறைய சக்தி பெறறதுக்கு கோவிலை பிரதட்சிணம் செய்வது. நீ யார், எங்கிருந்து வந்திருக்கிறாய்? Tani Shelters Building Trust Ethically and Nakshatra Puja Oil presents behind the Sanmiga Sangamam 2025. Powered by Shimurugan Travel Agency and Sri Kumaran Thangamaligai. Hospitality partner Padma Veg Restaurant. பாசம்ன்றது இந்த உலகம் மூணே தான், 3 entities. பதி, பசு, பாசம். காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை வழிக்கேன்னு ஒண்ணுமே கொண்டு போகிறது இல்ல, வரும்பொழுது ஒண்ணு கொண்டு வரல. கடவுளால் கொடுக்கப்பட்டது இந்த சரீரம். டைம் டஸ் நாட் ஹேவ் a reverse gear. So every minute ப்ரொடக்டிவா பண்றது தான் பூஜை. 3 நாடிகள், பிங்களான்றது சூரியன், இடான்றது சந்திரன், நடுவுல இருக்கிறது சுஷும்னா நாடின்னு பேரு. அந்த மனோன்மணின்றது உண்மனான்னு ஒரு நிலை இருக்கு இந்த இடத்துல. அந்த உண்மனா சக்தியில போயிட்டீங்கன்னா சூப்பர் கான்சியஸ் கூட நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு எல்லாமே டவுன்லோட் ஆகும். இப்ப பிள்ளையார் பார்த்தோம், 5 தடவை குட்டிக்கிறது. 5 தடவை நம்ம குட்டிக்கும் பொழுது என்ன ஆகுது? பஞ்ச பூதங்களை நாம் என்ன பண்றோம், அதை ஆக்டிவேட் பண்றோம். அந்த சிவன் நீங்க தொடும் பொழுது ஒரு மனிதனை தொட்டா எந்த உணர்வு இருக்குமோ அந்த உணர்வு இருக்கும். கும்பிடும் போது இப்படி கும்பிடுறதா, சூரியனும் சந்திரன் அப்படி சேரும் பொழுது என்ன ஆகுது? அதான் பிரகாஷ். Tani Shelters Building Trust Ethically and Nakshatra Puja Oil வழங்கும் Behind Woods ஆன்மீக சங்கமம் 2025. Powered by Sri Murugan Travel Agency and Sri Kumaran Thangamaligai. Hospitality partner Padma Veg Restaurant. அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். சாஸ்திரம் சொல்றது நகுர்யாத் நிஷ்பலம் கர்ம, நகுர்யாத் நிஷ்பலம் கர்ம. குருன்னா செய்யின்னு அர்த்தம். நான் நெகேஷன், செய்யாதே. எதை செய்யாதே? நிஷ்பலம் கர்ம, எந்த ஒரு காரியத்தை செய்வதனால் எந்த ஒரு பலனும் ஏற்படுவதில்லையோ அதை செய்யாதே. நல்லா முதல்ல இது நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஸ்கேலுன்னு சொல்லுவோம், ஒரு மேப்புன்னு நம்ம வரையும் பொழுது, சிறு வயதில் பள்ளியில் படிக்கும்பொழுது அந்த மேப்பு நம்ம பண்ணும்பொழுது சொல்லுவோம், 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 கிலோமீட்டர்ஸ். நம்ம என்ன அங்கே பண்ண போகிறோமோ அதை முதல்ல பதிவு பண்ணுவோம். ஸோ சாஸ்திரம் என்ன தெளிவாக, சாஸ்திரம்னா சாசனாத் இது சாஸ்திரம், that which gives us instructions, நம்மளுடைய நன்மைக்காக அவை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ அது என்ன சொல்றது? நகுர்யாத் நிஷ்பலம் கர்மா. எந்த ஒரு இதுக்கும் கீதையில சொல்றதுக்கு வித்தியாசம். கர்மன்னேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனன்னு கீதையில சொல்லும்பொழுது என்ன சொல்லுவார்? பலனையே எதிர்பார்த்து கொண்டிருக்காது, காரியத்தை செய், பலனை வரும்பொழுது அனுபவி. ஒரு வீட்டுக்கு போகிறோம், அங்கே போகும்பொழுது ஒரு தடவை ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்த தடவை போகும்போதும் ஆரஞ்சு ஜூஸ்ன்னு நினச்சிப்போம். எது வேணால் கொடுக்கலாம். பொதுவாக காரியத்தை நாம் செய்ய வேண்டும், ஆனால் பலன் இல்லாத காரியத்தை எந்த காரணங்களிலும் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா சுவாமி சின்மையா சொல்லுவார், டைம் டஸ் நாட் ஹேவ் a reverse gear அப்படின்னுவார். நான் பொதுவாக சொல்லுவேன், யாராவது கேட்கும் பொழுது உங்களுக்கு டைம் சொல்லுங்க அப்படின்வா. நான் சொல்லுவேன், ஃப்ரீ டைம் இல்லை, நீங்கள் சொல்லுங்க, நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னுடைய பிறவி முடிகிற வரைக்கும் நம்ம காரியங்கள் வச்சுருக்கோம். நம்மளுடைய இந்த பிறவியில் இவ்வளோன்னு இருக்கு, ஆயுஸ் எல்லாருக்குமே இவ்வளோன்னு இருக்கு. இங்கே ஜாதகத்தை பார்த்தா ஓரளவுக்கு தெரியலாம், அதுக்கு மேலே யாருக்கு தெரியும்னா பிரம்மாவுக்கு தான் தெரியும். அப்போ ஒருத்தரோட நம்ம பேசும் பொழுது, ஒருத்தருக்கு நம்ம காரியம் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் என்றால், நம்முடைய பிறவியில் நமக்குன்னு ஒரு அலாட் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா, ஒரு ஓடிபி கொடுப்பா. ஓடிபி அனுப்பும் பொழுது ஒரு டைம் இருக்கும். ஓடிபி இந்த டைமுக்குள்ளே எக்ஸ்பயர் ஆகிடும். அது மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்பது நம்முடைய வாழ்நாளில் அதிமுக்கியமானது. டைம் இஸ் கோல்டுன்னு சொல்ல மாட்டேன், டைம் இஸ் லைஃப். கோல்டு கூட we can buy it back, திரும்பி வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னு நினச்சோன்னா, பிஹைண்ட் வுட்ஸ்னே ரொம்ப அற்புதமான பெயர் எப்படி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பிஹைண்ட் வுட்ஸ், அந்த மரத்திற்கு பின்னால் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோமானால், இங்கே மரத்திற்கு கீழே வேர்கள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஸோ கடவுள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு, இந்த ஆலயம் என்றால் என்ன? இந்த பிஹைண்ட் வுட்ஸ்ன்ற சொல்ற மாதிரி வேர், அதுதான் வேர். எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தோமானால் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு. ஸோ ஆலயத்தை பற்றி நம்ம சிந்தனை பண்ணலாம். ஆலயம்னா எதற்கு? ஆலயம்ன்றது தேவையா? நம்மளே கண்ணை மூடின்றா, நம்மளே தியானம் பண்ணால் நமக்கே ஒரு ஆன்மீக உணர்வு வருது. இந்த ஆன்மீக உணர்வு கூட வேணுமா? நம்ம மட்டும் சாப்பிட்றோம், தூங்குறோம், எழுந்துக்கிறோம், அப்படி இருக்கலாமா? இல்லை, ஆலயம்ன்றது தேவையா அப்படின்றது நான் அறிந்து கொண்ட விஷயங்களை தங்களுடன் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ ஆலயம் அப்படின்னு பார்த்தோமானால் அந்த அர்த்தம் பார்க்கலாம். ஆலயம், ஆனா ஆத்மாக்கள், லீலைனா டு கெட் இன் டு, சிவலிங்கத்துக்கு அதான் லிங்கம்னு பேர். லிங்கனா லீலைனா வேர் சொற்கள் பேர், ரூட் வேர்ட்ஸ் இருக்கு. லீலைனா டு கெட் டு, லயம் சொல்லுவோம் பாருங்க, லயமாயிட்டோம்னா ஒன்றிணைகிறது. அப்படியே நம்ம அது உள்ள போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வேற ஒன்றும் ஞாபகம் இருக்காது. ஸோ லீலைனா டு கெட் இன் டு. ஆலயம்னா அனைத்து ஆத்மாக்களும் ஒரே இடத்தில் லயமாகக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும். ஸோ அனைத்து ஆத்மாக்களும் எப்படி பொதுவாக சொல்லியிருக்கா, ஆலயம்னா எப்படி பொதுவாக சொல்லியிருக்கா? எல்லாரும் கும்பிடலையே,
நாஸ்திகாலும் இருக்காது, கடவுள் இல்லைன்னு சொல்றவாலும் நம்ம சமயம் ஒத்துக்கிறது எல்லாரையும். அது பேர் சாருவாக்கன்னு பேர். சாருனா அழகு, வாக்குனா பேசுறது. அது பேசி பேசி அவ என்ன பண்ணுவாள், கடவுள் இல்லை, அதுவும் நம்ம எல்லாரையும் ஒத்துக்கிறோம். அந்த சமயத்துல ஆலயம் எல்லா ஆத்மாக்களும் லயமாகக்கூடிய இடம்னு சொன்னோமானால் அப்ப இந்த டெஃபினிஷன்ல கொஞ்சம் குறைபாடு ஏற்பட்டுடுது. ஏன்னா சில பேர் சாமியும் கும்பிடுறா, சில பேர் நாஸ்திகாலாவும் இருக்கா, சில பேர் கோயில் பக்கத்திலே இருப்பா, காரணங்கள் சொல்லுவா, போகாதுக்கு 1000 காரணம் சொல்லுவா. அப்ப என்ன காரணம் இது ஆலயம்னு பேர் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் ஒரு சின்ன எழுத்து கூட சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா, ஒரே ஒரு எழுத்து மிச்சமானா கூட அந்த வையாக்கரம் கிராமரியன்ஸ் எப்படி சந்தோஷப்படுவாலாம், ஒரு குழந்தை பிறந்து சந்தோஷப்படுவாள், ஒரே ஒரு எழுத்து மிச்சப்படுத்தணும். யோசிச்சு பாருங்க, வீண் கதைகள் பேசியோ நம்ம எவ்வளவு நேரத்தை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு நேரம் வீணாகிறது. அப்போ இந்த ஆலயம்னு பார்த்தோம், எல்லா ஆன்மாக்களும் ஒரே இடத்தில் லயமாகக்கூடிய இடம்னா எப்படி லயமாகுதுன்னா, அங்கே தேவதா ரூபம் இருக்கு, ஒரு தேவதா ரூபம் இருக்கு, ஒரு சேட்டலைட் இருக்கு. யாரெல்லாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா, இப்போ ஒரு கனெக்ஷன் வச்சுக்கோங்களேன், அந்த கனெக்ஷன் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காளோ அவர்கள் அனைவரும் அந்த சேட்டலைட் மூலியமாக கனெக்ட் ஆகலாம். நான் பொதுவாக சொல்லுவேன், இப்போ மாடர்ன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாம் வைஃபைன்றீங்க, வைஃபைனா வயர்லெஸ் ஃபிடிலிட்டி. இந்த வைஃபைக்கு கூட யூ நீட் அ போர்ட்டல், யூ நீட் அ மோடம் விச் இஸ் அ வயர்ட் சிஸ்டம். அங்கே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கும், வயர் நிறையா இருக்கும், எங்கேயோ ஒரு ஓரமாக இருக்கும். ஆனால் அந்த மோடம் இருந்தால்தான் உங்களுக்கு வைஃபையை யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி நாம் மனிதர்களாக ஆகட்டும், எந்த ஜீவராசிகளாகட்டும், நம்மளாம் வைஃபை, நமக்கு தனியாக டவர்னா இல்லை. ஆனால் நம்ம யார் கூட கனெக்ட் ஆகிருக்கோன்னா அந்த ஆகமங்கள் கூறக்கூடிய ஆலயங்கள் தான் நமக்கு டவர், அதுதான் மோடம், அதுதான் என்னன்னா அதுதான் போர்ட்டல், எல்லாத்துக்கும் சென்டர் அதுதான். வி ஆர் ஆல் கனெக்டட் டு இட். நமக்கு எல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கோம்னா யாராக இருந்தாலும் உலகத்தில். அதனால தான் தீட்சை உற்சவம் பண்ணும்பொழுது அதீட்சிதானாம் தூர்த்தானாம் பக்ஷீனாம் மிருகதாருக்கம்னு பரம் சாம்பவ தீட்சாக்கியம் உற்சவம் சுவாமி வெளியில போறச்சு யாருக்கெல்லாம் போறாலாம், எல்லா ஜீவராசிகளுக்கும், தீட்சை அடையாதவர்கள் கூட சரி, நாஸ்திகர்கள் கூட சரி, மரங்கள் செடி கொடிகள் அனைவரும் கடவுளுடைய குழந்தைகள். அப்ப ஆலயங்களில் செய்யப்படக்கூடிய பூஜை பார்த்தோமானால் அங்க வரக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, வரக்கூடியவர்கள்லாம் டெஃபினேஷன் குறைஞ்சு போயிடுறது. ஏன்னா எல்லா ஆத்மாக்கள் லயமாகக்கூடிய இடம் நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? அப்ப என்ன காரணம்னா, ஏன் அப்ப ஆலயம் பேர் வந்திருக்கு? ஆலயம் ஆலயம் எல்லா ஆத்மாக்களும் லயமாகக்கூடிய இடம்னா, அந்த சிவலிங்க திருமேனியில் உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இருக்கின்றன. ஒரு போர்ட்டல்னு பார்த்தோம், போர்ட்டல் எல்லா நோட்ஸ், லேண்ட் வேன் சொல்ல, லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க் கனெக்ட் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு ஆலயத்தில் நாம் பூஜை செய்வது எவ்வளோ ஸ்பீஷீஸ் சொல்கிறவங்களுக்கு, அதில் ஒன்று தான் ஹியூமன் பீயிங். மொத்தம் 84 லட்சம் ஸ்பீஷீஸ் ஆகுது. எவ்வளோ பேருங்கள்? 84 லட்சம். ஹியூமன் பீயிங் இஸ் ஜஸ்ட் ஒன். நம்ம தான் பெருசு, நான் தான் இது பண்ணேன், இது என்னுடையது, நான் தான் பேசுகிறேன், அது கூட ஒன்றுமே இல்லை. நம்மளோட பிரபஞ்சத்துடைய சைஸை பார்த்தோமானால் பிரம்மாண்டமாக இருக்கு. அதில் நம்பன்றது ஒரு துளி கூட இல்லை, ஒரு கொசு அளவு கூட இல்லை, ஒரு சின்ன பூச்சி அளவு கூட இல்லை. அப்போ பாருங்க, அப்போ நம்ம எதுக்காக இப்போ கடவுள் நம்மளை படைச்சிருக்காருன்னு பார்க்கணும். ஏற்கனவே நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த ஃபார்முலா அடிக்கடி அந்த ஸ்கேலை கொண்டு வரணும். நகுர்யாத் நிஷ்பலம் கர்மன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எந்த காரியத்தையும் காரணம் இல்லாமல் செய்யாதேன்னு சொல்லியிருக்கு. அப்போ சொல்லியிருக்குன்னா அப்போ நம்மளை கடவுள் படைச்சாரா இல்லையா? அப்போ கடவுள் எதற்காக நம்மை படைத்தார்? காரணம் இல்லாமல் படிச்சுட்டார். நம்ம பல நேரம் சில பேர் சத்தம் போடுவாங்க, என்ன நீ படிச்சப்பா பிரயோஜனம் இல்லை அப்படின்றார். அப்படி இல்லை, நாம் ஒவ்வொருவரும் எஸ்பெஷலி இந்த மனிதர்கள்னும் பொழுது மிச்சம் அந்த ஸ்பீஷீஸ் இருப்பாங்க 84 லட்சத்தில் மனித இனம் ஒன்று தான். அப்போ நம்முடைய கடமை இந்த பிரபஞ்சம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே இருப்பது தான். நல்லா புரியுறதா உங்களுக்கு? அதனால தான் ஒவ்வொரு ஆலயத்திலும் நாங்கள் பூஜை செய்யும் பொழுது, பூர்த்தி செய்யும் பொழுது சொல்லுவோம், சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சர்வே ஜனாக சுகினோ பவந்து. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும், அது பறவைகளாக ஆகட்டும், மிருகங்களாக ஆகட்டும், மனிதர்கள் எந்த மனிதர்களாக இருந்தாலும் இருக்கட்டும், எந்த ஜாகிரபிக்கல் லொகேஷன் கொடுக்கறது யூனிவர்சல். சிலது பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இடத்தையும் ரோமிங்னு சொல்லுவா பாருங்க, யூனிவர்சல் ரோமிங், இந்த வேர்ல்டு ரோமிங்கிற மாதிரி, குளோபல் ரோமிங் மாதிரி. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நன்மை அடைய வேண்டும்னு பிரார்த்தனை செய்யக்கூடிய இடமாக ஆலயம்ன்றது பார்க்குறோம். அதனால தான் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு திரும்பி கோனா அரசன், அவனுடைய இல்லம். அப்போ கோவில்ன்றது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதில் போஸ்டர்ஸ்னால் ஒட்டினா என்ன ஆகும், நமக்கு அந்த கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் ஆகுது. சில நேரம் டவர்லேருந்து தள்ளி இருந்தால் என்ன ஆகுது, ஏதாவது இஷ்யூ வித் டவர்னா என்ன ஆகுது, ஹலோ 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 சிரமமாக இருக்கா இல்லையா? அப்போ ஆலயங்கள் நன்றாக பாதுகாக்கப்பட்டால்தான் அந்த ஊரானது செழுமையாக இருக்கும்.
உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வருது. எப்பயுமே மனிதர்கள் சந்தேகம் வந்துட்டே இருக்கிறது தானே மனிதர்கள். நம்ம மற்ற விஷயங்களை சந்தேகப்பட மாட்டோம். ஒரு ஏரோப்ளேனில் போகிறோம், ஏரோப்ளேனில் ஏறின உடனே அங்கே நம்ம பைலட்டுடைய லைசன்ஸை பார்த்ததில்லை, பைலட்டையே பார்த்ததில்லை பல நேரம். ஆனால் பத்திரமா ஏறி உட்காடுறோம், நல்லா கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்றோம், தூங்குறோம், எழுந்துக்கிறோம், போய் இறங்குறோம். ஆனால் கடவுள்னும் போது 1000 கேள்வி, அம்மா அப்பானா 1000 கேள்வி. நமக்கு என்ன கேள்வி வருது? ஏன்னா பாரதத்தில் மட்டும்தானே கும்பிட்டு இருக்கா, பாரதத்தில் தானே வழிபடுறா, அந்தந்த ஊரில் அவரவர்கள் பல பேர் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் வழிபடவில்லையே, இங்கே மட்டும் ஏன் வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்கலாம். நான் என்னுடைய பதில் என்னன்னா, நான் புரிஞ்சுட்டேன் எங்கள் ஆச்சாரியர்கிட்டேருந்து. ஒரு மனிதனுடைய உடம்புன்னே வச்சுக்கோங்களேன், ஹார்ட்ன்றது எங்கே இருக்கு? ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கு. மூளைன்றது எங்கே இருக்கு? ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து கொண்டு அந்த உடம்பு முழுக்க இயக்கிறதா இல்லையா? அது போன்று உலகம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இயக்கக்கூடிய, பிரார்த்தனை செய்யக்கூடிய இடம்தான் நம்முடைய பாரத தேசம். அதனால தான் பழம்பெரும் பூமின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்கார். எங்கெங்க காணினும் சக்தி இடான்னு சொல்லியிருக்கார். எங்க பார்த்தாலும் சக்தி, எங்க பார்த்தாலும் சக்தின்னு. என்ன காரணம்னா, வெறும் ஆலயங்களை மட்டும் பார்க்கவில்லை, ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் அந்த ஆலயமானது இருக்கிறது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்றார். உள்ளுக்குள்ள பார்த்தோமானால் அந்த மூலாதாரத்தில் தான் பிள்ளையார் நம்ம குட்டிக்கிறோம். பிள்ளையாரை குட்டிக்கும் போது எவ்வளோ தடவை குட்டிப்போம்? 5 தடவை குட்டிப்போம். எவ்வளோ தடவை குட்டிக்கணும்? 5 தடவை தான் குட்டிக்கணும். 4 குட்டிக்கூடாது, 6 குட்டிக்கூடாது. பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது தான் அந்த சரீரம். அதை ஆக்டிவேட் பண்ணுறோம். அந்த ஃபோனை ஆக்டிவேட் பண்ணுறது இருக்கா இல்லையா? டச் ஃபோன் சொல்கிற, தொட்ட ஒன்று ஆக்டிவேட் ஆகுது. அது மாதிரி அந்த 5 தடவை குட்டிக்கும் பொழுது இந்த உடம்பானது நமக்கு ஆக்டிவேட் ஆகி எந்த காரியத்தை நம்ம செய்யறோமோ அதை நாம் முழுமையாக செய்வோம்னு நமக்கெல்லாம் வழிகாட்டு. இதெல்லாம் நான் பொதுவாக சொல்லுவேன். ஒரு ப்ராடக்ட் வாங்கும் பொழுது அது கூட கொடுப்பான், அந்த யூசர் மேனுவல்னு கொடுப்பான். அந்த யூசர் மேனுவல் நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா அந்த ப்ராடக்டை ஒழுங்காக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியலன்னா தவறாயிடும். அது மாதிரி இந்த சரீரத்தையும் அந்த கடவுள்களை, அண்டம் பிண்டம், அண்டம்ன்றது பிரபஞ்சம் உலகம் முழுவதும், பிண்டம்ன்றது உங்களுடைய இண்டிவிஜுவல் சோல். அப்போ ஆலயங்கள் என்ன பண்ணுறதுன்னா, ஆலயங்களில் செய்யக்கூடிய பூஜையை நம்ம பார்த்தோம், இண்டிவிஜுவலாகவும் அட்ரஸ் பண்ணுறது, பிரபஞ்சம் முழுக்கவும் அட்ரஸ் பண்ணுறது. அதுக்கு அவ்வளோ சக்தி. ஒரு போர்ட்டலில் பல கனெக்ஷன்ஸ் இருக்குது. தனியாக ஒரு கனெக்ஷனும் போய் ஒரு மெசேஜ் அங்கேருந்து அமிச்சா நமக்கு எல்லாம் காமனாக வருது. நம்ம ஏதாவது கேள்வி கேட்குறோன்னாலும் அங்கே போய் கேட்கலாம். அப்படின்றதுனால அந்த ஆலயம் ரொம்ப முக்கியமானது இருக்குது. ஆலயத்தில் பல விக்கிரகங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கும்பொழுது விக்கிரகங்கள்லாம் தேவையாக அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா, இந்த மோடம்ன்றது ஸ்ட்ராங்காக இருக்க தான் அந்த கனெக்டிவிட்டி பலமாக இருக்கும். மாதிரி ஆலயங்களில் அந்த கால பூஜைகள்லாம் அந்த காலத்தை சொல்லியிருக்கா. 8 கால பூஜைகள், 7 கால பூஜைகள், 6 கால பூஜைகள்னு குறைந்தபட்சம் ஒரு கால பூஜையாவது நடைபெற வேண்டும். சரி, இங்கே செய்யும்பொழுது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நான் பொதுவாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவேன். ஒரு மரம் இருக்கு, மரத்தில் எனக்கு வேண்டிய ஒரு பழம் இருக்கு. நான் அதில் தண்ணீர் விட வேண்டும் என்றால், நான் மரத்தின் மீது ஏறி அந்த குறிப்பிட்ட பழத்திற்கு தண்ணீர் விட வேண்டுமா, அல்லது எங்கே விட வேண்டும் தண்ணீரை? எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, வேரில் விட வேண்டும். நான் எவ்வளவு தடவை கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேறு தான். அது போன்ற அந்த வேரில் விடுவது போல, வேரில் விட்டால் எனக்கு வேண்டிய பழத்திற்கும் அந்த தண்ணீரானது செல்கிறது. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பல இலைகள், பல பழங்கள் அனைத்திற்கும் அந்த தண்ணீர் ஈக்குவலாக செல்கிறது. அது சிஸ்டம், இயற்கை. அது போன்று ஆலயங்களில் உங்களுக்காக தாங்கள் பூஜை செய்தாலும், நீங்கள் உங்கள் பேர், நட்சத்திரம், ராசி எல்லாம் சொல்கிறீங்க, அப்படி செய்தாலும் அந்த பூஜையானது உங்களுக்கும் நன்மை பயக்கிறது. அது மட்டுமில்லாமல் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் காமன் மெசேஜ் வந்துடும். அதுதான் ஆலயங்கள்லாம் அந்த காலத்தை பார்த்தாங்க. அந்த பாதுகாக்கிறவங்க கூட தர்மகர்த்தான்னு சொன்னாங்க. பாதுகாக்கிறவங்க பேர் என்ன சொன்னாங்க? ஒரு ட்ரஸ்டின்னு இப்போ ஆங்கிலத்தை சொல்கிறா. அதோடைய சம்ஸ்கிருத பதம் தர்மகர்த்தா, தர்மத்தை காப்பாற்றுபவர், தர்மத்தை செய்பவர், தர்மத்தை பரிபாலனம் செய்பவர் அப்படின்னு ரொம்ப முக்கியமா. என்ன காரணம்னா, இது தனி மனிதனுக்காக அல்ல, ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, ஒரு ஊருக்கு மட்டுமல்ல, இவ்வுலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபிஷ் இருக்கு, ஒரு மீன் இருக்கு, ஏதோ ஒரு கடல்ல இருக்கு. நீங்க பண்ற பூஜை அங்கேயும் போய் சேரு. நீங்க ஒரு பறவை எங்கேயோ பறக்குது, நீங்க பண்ணக்கூடிய எங்க பூஜை உங்களுக்கு நீங்க போய் பிரதட்சணம் பண்றீங்க, உங்களுக்கு நீங்க அர்ச்சனை பண்றீங்க, உங்களுக்குன்னு அபிஷேகம் பண்றீங்க. ஆனா நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு பார்க்கணும். உங்களுக்குன்னு அந்த மரத்துல தண்ணீர் விட்டாலும் அந்த தண்ணீர் எங்கே செல்கிறது? அனைத்து இடங்களிலும் செல்கிறது. அதனால்தான் ஆலயங்களை அந்த ராஜாக்கள், நம்முடைய ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இது போன்ற பல ராஜாக்கள், பாண்டியர்களாகட்டும் பல்லவர்களாகட்டும், ஏன் ஆலயம் என்று பார்த்தோமானால், காரணம் அவர்கள் இந்த உண்மையை தெரிந்தவர்களாக இருந்தார்கள். அப்ப ஆலயம் ஏதாவது ஆனால் கூட பிராயஷ்சித்த விதின்னு இருக்கு ஆகமங்கள்ல. அதில் பார்த்தோமானால், ஆலயத்தில் ஏதாவது ஒரு கொடிமரம், அந்த கொடியில் ஏதாவது கொடிமரம் ஏதாவது தவறு ஏற்பட்டுருது, நைவேத்தியம் கொண்டு போகும்போது கீழே விழுந்துருதுன்னா அதுக்கு என்ன பிராயஷ்சித்தம் பண்ணணும்னா இருக்கு. என்ன காரணம்? அதுவும் ராஜாவும் ரிலேட்டட். ராஜா யார் ஆள்பவர்களோ
அந்த பூஜை செய்வதிலிருந்து குறிப்பிட்ட பங்கு ராஜா, ஏன்னா ராஜா தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த பூஜை செய்வது ராஜா மூலியமா எல்லாருக்கும் போய் சேர்றதுனால அந்த காலத்து ராஜாக்கள் வந்து ஆலயங்களை பார்த்துட்டே இருந்தா சரியா பராமரிக்கப்படுகிறதா, சரியாக பராமரிக்கப்படுகிறதானா என்ன காரணம் என்றால் அந்த தொடர்பானது நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறது, நமது முன்னோர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள், அவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். இது வெறும்னே பேச்சு மட்டுமல்ல. இப்ப நான் சொல்லக்கூடியது எல்லாமே இது வெறும் பேச்சு மட்டுமல்ல. இன்று அல்ல, நேற்று அல்ல, இனி வரக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி, ஒன்றும் 1000 எவ்வளவோ வருஷங்கள் ஆனாலும் சரி, பாஸ்டியும் பார்த்தோமானால் இந்த பூஜைகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பேண்டமிக்னா வந்தது ஒரு 2 years பேக்கு, எல்லா ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் ஆன்லைன் பண்ணா கோவிலில் பூஜை நின்றுதா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஜனங்க வரல, வரக்கூடிய ஜனங்களுக்கு இல்லைன்றது அப்போ பூஜை தெரியணும். பூஜை வந்து 2 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, 10,000 பேர் வந்தாலும் சரி, 1,00,000 பேர் வந்தாலும் சரி, அங்கு பூஜை செய்து விட்டால் அந்த பூஜையானது இப்போ ஹோம் டெலிவரின்ற பாருங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சாப்பாடு இது பொருள் கூட ஹோம் டெலிவரின்றா, அது மாதிரி இந்த செய்யக்கூடிய பூஜைகள் என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து சேரும். நீங்க ரிசீவ் பண்ணோம், நமக்கு மெசேஜ் வந்தா கூட நம்ம பார்க்கணும். பாருங்க, நீங்க பார்க்கக்கூடிய பாஸ்வேர்டு தான் பக்தி. பக்தின்றது என்னன்னா சரணாகதி, டோட்டல் சரண்டர். அதாவது நான் பொதுவாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவேன். ஃப்ளைட்டில் ஏறச்ச கூட, ஃப்ளைட்டில் நீங்கள் ஒரு கால் இந்த பக்கம் வச்சு ஒரு கால் அந்த பக்கம் வச்சுருந்தா உங்களால் ஃப்ளை பண்ண முடியாது. ஒரு காலை வைக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கால் என்ன ஆகுது, கூட ஃபாலோ பண்ணாமல் நின்றுட்டோன்னா பாதியில் நிற்க வேண்டியது. நாம் பறக்க முடிகிறது. இங்கேருந்து ஒருத்தரோட பேசுறீங்க, அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் பேசுறீங்க, எப்படி பேசுறீங்க? பக்கத்து ரூமில் இருக்கிறவங்களோட பேசும்பொழுது சிரமமாக இருக்கு. பக்கத்து ரூமில் எப்படி பேச முடியுமா? இங்கேருந்து பேச முடியாது. அப்போ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு பேசுங்க, எப்படி பேச முடியாது? அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது போன்று ஆலயங்கள் மூலமாக அனைத்து தேவதைகளுக்குமானாலும் சரி, எல்லா சக்திகள், நிறைய சக்திகள்லாம் சைவாகமங்களில் எந்தெந்த சக்தி எங்கெங்க இருக்கும்ன்றதெல்லாம் கணக்கு பண்ணிருக்கா. இது வந்து வெறும்னே நம்ம பேசக்கூடியது இல்லை, இது வந்து ஆழ்ந்து அனுபவித்தால் தான் புரியும். இது வெறும் நீங்க எவ்வளவு புத்தகங்கள் படித்தாலும் இது அனுபூதியினால் தான் இது நம்ம உணர முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க சக்கரை இனிப்புன்றது எப்போ வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க வாயில போட்டுண்டாதான், போட்டுக்காத வரைக்கும் உங்களுக்கு புரியாது. அது போன்று இந்த ஆன்மீக அனுபவம் என்பது இதுதான். அனைத்து மதங்களானாலும் சரி, எந்த மதமானாலும் சரி, எந்த சமயமானாலும் சரி, எந்த சம்பிரதாயங்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த இறை சக்தியை அனுபவிப்பதற்காக அந்த ஒரு ஆலய அமைப்பு அது மாதிரி அங்கங்க அமைச்சிருக்கா. ஸோ இந்த ஆலயத்தில் என்னன்னா பலவிதமான ரூபங்கள் இருக்கும். நம்ம பார்த்தோம்னால் கணபதி இருப்பார், ஸ்கந்தர் இருப்பார், வீரபத்ரர் இருப்பார், பல ஆலயங்கள். இப்போ நம்ம கோயிலில் காளிகாம்பாள், ஒவ்வொரு உருவம், ஆண் உருவம், பெண் உருவம், அப்படின்னு நிறைய உருவங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஏன்னாலும் ஆகமங்கள், இதெல்லாம் நமக்கு மொத்தம் 28 ஆகமங்கள். வேதங்கள் நமக்கு தெரியும் 4 வேதங்கள், ஆகமங்கள் 28 ஆகமங்கள். இந்த 28 ஆகமங்கள்ல என்ன சொல்லியிருக்கு, எப்படி பூஜை பண்ணணும், எப்படி அந்த சக்தியை நாம் உணரக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இந்த ஆலயங்கள் விளங்குகின்றன அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால்தான் ஒரு ஆலயத்துக்கு போனால் கூட நம்ம என்ன பண்ணோம், நமக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு வந்து நம்முடைய அப்பர் சுவாமிகள் தான். அப்பர்னா அவர் தமிழ்லையும் அப்பர்னு பேர், ஆங்கிலத்தில் அப்பர்னாலும் பெரியவர்னு பேர். வயதிலையும் பெரியவர், ஞானத்திலையும் பெரியவர். அவர் பார்த்தோமானால் எந்த கோவிலுக்கு போனாலும் உடனே என்ன செய்வார்னால் உழவார பணி செய்ய ஆரம்பிச்சிடுவார். நேராக போய் சாமி கூட கும்பிட மாட்டார், எடுத்துட்டு அங்கெல்லாம் அந்த எல்லாத்தையும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அது போன்று நாம் ஒரு ஆலயத்துக்கு செல்லும் பொழுது கூட இந்த ஆலயம் என்ன இப்படி இருக்கு, இங்கே எண்ணெயா இருக்கு, இங்கே குப்பையா இருக்கேன்னு நம்ம நினைக்காம நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ஆலயமும் நானும் கனெக்ட் ஆயிருக்கும். ஒன்றும் இல்லை, உங்க வீட்டுக்கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அங்கே ஏதோ நெருப்பு பற்றி எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கவனம் இருப்போமா, அங்கே நேராக போய் சொல்லுவோமா, கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அந்த நெருப்பு அணைக்க பார்ப்போம். என்ன காரணம்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதாவது இஷ்யூ ஆனால் நமக்கு பாதிப்பு வரும். அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறது நமக்கு தெரியறது. அது போன்று இந்த ஆலயங்களில் இந்த செய்யக்கூடிய பூஜைகள் சரியாக நடைபெற்றால்தான் நமக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் என்பதை நாம் முதற்கண் நம்ப வேண்டும். ஏன்னா அது புரிஞ்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பாதுகாக்க ஆரம்பிப்போம். ஸோ ஒரு ஆலயம் சென்றால் கூட அங்கே குப்பை இருக்கா, எடுங்கோ, கையால் எடுங்கோ, எண்ணெய் இருக்கா, ஒரு துணியை கொண்டு போங்க, நல்லா சுத்தம் பண்ணுங்கோ. அது மாதிரி செய்யும் பொழுது 2 விஷயம் நான் சொல்லுவேன். பொதுவாக இது மாதிரி செய்யும் பொழுது நம்முடைய கர்ம வினைகளும் போக்கப்படுகிறது. நம்முடைய கர்ம வினைகள், நம்ம எந்த கர்மாவுடன் வந்தோம் என்று யாருக்குமே, யானி காணிச்ச பாப்பானி ஜன்மாந்திரக்கு தானி வினஷ்யந்தி பிரதட்சிண பதே என்று கூறுவார்கள். நாம் கோவிலை பிரதட்சணம் செய்யும் பொழுது அந்த தேவதையுடைய பெயரை சொல்லலாம். பொதுவாக இந்த ஸ்லோகம் சொல்லுவார்கள், யானி காணிச்ச பாப்பானி, எந்த விதமான கர்மா நான் செய்தேன் என்று யாருக்கும் தெரியாது. நான் இந்த பிறவியில் நான் இப்படி இருக்க வேண்டும், இப்படி பேச வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நியதி தத்துவம்னு சொல்லுவா, 36 தத்துவத்துல நியதி தத்துவம்னு சொல்லுவா. யானி காணிச்சு பாப்பானி, எவ்வளவு என்று தெரியாது, என்ன என்றும் தெரியாது. அதனாலதான் நீங்க பார்த்தோம்னா சில பேர் ரொம்ப நல்லவர்களாக இருப்பார்கள், அவர்கள் சிரமப்படுவார்கள்.
சில பேர் தவறான காரியங்களே செய்வார்கள், அவர்கள் நன்றாக இருப்பார்கள். இந்த இடத்துல தான் பல பேருக்கு சந்தேகம் வருது, கடவுள் இருக்காரா, நான் இவ்வளோ சாமி கும்பிட்டேனே, எனக்கு இப்படி நடக்குது, அவன் ஒன்றுமே பண்ணலையே, அவன் நல்லா இருக்கானேன்னு சொல்லுவான். நான் பொதுவாக அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். ஏற்கனவே பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டின்னு இருக்கா, நான் அந்த வண்டியில் போயின்னு இருக்கேன், வண்டி ரொம்ப நல்லா இருக்கு, பெட்ரோலே போடாமல் ஓடுதேன்னுவேன். அவர் என்ன சொல்லுவார் வண்டி ஓட்டுறவர்? இல்லை சுவாமி, நீங்கள் ஏறதுக்கு முன்னாடி நல்லா ஃபீல் பண்ணிட்டேன், அப்புறம் வண்டி ஓடுறது. புரியுறதா இல்லையா? அப்போ நம்ம அது மாதிரி அவர்கள் ஏற்கனவே செய்த அந்த புண்ணிய பாப்பங்கள், அந்த புண்ணியங்கள் அதிகமாக இருந்தால் சென்று கொண்டே இருக்கும். சரி, நம்ம பூஜை பண்ணிகிட்டே இருக்கோம், நமக்கே நடக்கலைன்னா அப்போ அந்த ரீச் பண்ணுற ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஒரு மதுரைனா ஒரு 500 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 250 கிலோமீட்டர் போயிட்டீங்கோ, 250 கிலோமீட்டர்னு போட்டுட்டு போயிட்டா நம்ம ரீச் பண்ணுற முடியுமா? 250 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க, ஆனால் இன்னொரு 250 கிலோமீட்டர் இருக்கு. அது போனால் தான் மதுரைன்னு போட்டிருந்தா கூட 250 கிலோமீட்டர் மதுரைன்னு போட்டு இறங்கிட மாட்டோமே. மதுரை 0ன்னு மதுரைன்னு போட்டால் தான் நம்ம இறங்குவோம். அதுபோல நம்முடைய புண்ணிய பாபங்கள் என்ன என்று யாருக்குமே தெரியாது. யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. கடவுள் ஒருத்தருக்கு தான் தெரியும். நம்ம ஜாதகத்துலனா ஓரளவுக்கு சொல்ல முடியும், ஓரளவுக்கு நல்ல ஜோதிடர் இருந்தால் ஓரளவுக்கு சொல்ல முடியுமே தவிர்த்து ப்ரிசைஸாக. அப்போ நம்ம யார்கிட்ட சரணாகதி அடைகிறோன்னா, சுவாமி கிட்ட சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணன்னு சொன்ன மாதிரி நம்ம என்ன கடவுள் என்ன நம்ம வழிபாட்டு முறை இருக்கோ அதன்படி நாம் சென்று நாம் வழிபடும் பொழுது, முக்கியமாக எளிமையான ஒரு இது சொல்லுவேன். கோவிலில் போனால எளிமையான வழியில் நிறைய சக்தி பெறறதுக்கு கோவிலை பிரதட்சிணம் செய்வது. பிரதட்சிணம்ன்றது எப்படி, மோட்டரில் இந்த வைண்டிங் ஜாஸ்தி இருந்தால் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி இங்கே பேங்க்கில் பணம் ரொம்ப நாள் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி கிடைக்கும். அங்கே நீங்கள் கோவிலில் பிரதட்சிணம் செய்ய 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 அந்த கனெக்டிவிட்டி அதிகமாக உங்களுக்கும் அந்த சுவாமிக்கு ஏற்பட்டுருது. சுவாமிக்கு உங்களுக்கு ஏற்படும் பொழுது உங்களால் நினைத்து பார்க்க முடியாத சக்தியானது உங்களுக்கு தானாகவே டவுன்லோட் ஆகிடும். சில இடங்களில் போனால் நீங்கள் ஆல்ரெடி வைஃபை பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உள்ளே போகிறீங்க, திரும்பி வைஃபை பாஸ்வேர்ட் கேட்குமா உங்ககிட்ட? கேட்காதுன்னு ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கீங்க. அது மாதிரி நீங்கள் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஒரு நிலையில் என்ன ஆகும், உங்களுக்கு பூர்த்தியாகும். ஆனால் அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நம்ம அவசரப்பற்றக்கூடாது. 250 கிலோமீட்டர் 250 வந்துட்டீங்களே, இன்னும் கொஞ்சம் போகலாமே, அங்கே பாதியில் நின்று கஷ்டமாச்சு. அப்போ கடவுள் என்பது கடந்தும் உள்ளும் இருக்கக்கூடிய பரம்பொருள். நம்ம பார்த்தோம், உள்ளுக்குள்ளேயும் இருக்கார். உள்ளுக்குள்ளே நிறைய சக்கரங்கள்லாம் சொல்லுவார். நம்ம சக்கரங்கள்லாம் இருக்குது, சக்கரங்கள் சட்டிலாக இருக்குது. சுவாமி சிவானந்தர் அற்புதமான ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். என்னன்னா, அவர் டாக்டர், அவர் ஒரு ப்ராக்டிஷனர். அவர் என்ன பண்ணியிருக்கார், இந்த அனுபூதியில் அந்த சக்கரங்கள் எல்லாமும் பார்த்து எப்படி ரிலேட் ஆகுது, எந்தெந்த நிலையில் எந்தெந்த கலர்ஸ், எந்தெந்த சக்திகள் எல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அதெல்லாம் பார்க்கும். இப்போ அண்மையில் பார்த்தோம்னா அந்த ஒரு நிறைய, இப்போ நீங்கள் குளோனிங்னு சொல்கிறோம் பாருங்கள், குளோனிங்னு சயின்ஸை சொல்கிறா. குளோனிங்னா பார்த்தோம்னா தேவி மகாத்மியத்தில் ரத்த பீஜவதம்னு 8வது அத்தியாயம், அதில் பார்த்தா அதே வீரியமுடையவன், அதே மாதிரி இப்போ அதே பொட்டன்சி உடையதான்னு இப்போ குளோனிங் சொல்கிறது. தேவி மகாத்மியத்தில் ரத்த வீர சம்ஹாரம் பண்ணும்போது ரத்தம் கீழே விழுறது, அதே வீரியமுடன் அந்த ஒரு அசுரன் வரான்றா. யோசிச்சு பாருங்க, இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதுதான் பார்த்தோம்னா, இப்போ மிரர் நியூரான்ஸ்னு இப்போ அண்மையில் கண்ட மிரர் நியூரான்ஸ்னு சொல்கிறா. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தோம்னால் மிரர் நியூரான்ஸ்ன்றது ஒருத்தர் பக்கத்தில் இருக்கும்பொழுது நம்ம இருக்கோம். நான் சயின்டிஃபிக் டேர்ம் சொல்கிறேன். அது என்ன ஆகுது, அந்த சம்பந்தம் உங்களுக்கு அவருக்கு ஏற்படுறதா. இப்போ நம்ம திருஷ்டியெல்லாம் சொல்கிறோம், நம்ம சாஸ்திரங்களை சாதாரணமாக சொல்ல திருஷ்டி போட்டு. இப்போ கூட நான் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா எனக்கு சுற்றி போடுவாங்க, வெளில போயிட்டு வந்தாலும் சுற்றி போடுவாங்க. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பிகம்ஸ் நியூட்ரல், அது ஒரு எனர்ஜி. ஸோ அந்த பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் வருது, அவங்க தாட்ஸு நெகட்டிவாக இருந்தால் அது நமக்கு பாதிப்படைகிறது. அப்படின்றதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் ரொம்ப அழகாக. அதனால தான் அந்த குங்குமம் வச்சுக்கிறது, விபூதி வச்சுக்கிறது, சந்தனம் வச்சுக்கிறது. ஏன்னா அந்த சரீரமே எப்படி நீங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுறீங்கோ, இந்த இதை அழுத்துறீங்க, இது வந்து பேசணும்னா பச்சை அழுத்துறோம், வேண்டாம்னா என்ன அழுத்துறோம், சிகப்பு அழுத்துறோம். ஒன்னொன்றுத்துக்கு எல்லாம் ஒரே அழுத்து இல்லையே, ஒன்னொன்றுத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுபோன்று நம்முடைய கிரியைகள் நமக்கு அர்த்தம் தெரிய வேண்டும் என்று கூட இல்லை. நாம் அர்த்தம் தெரிந்தால்தான் நாம் செய்வோம் என்று சொன்னால், இப்போ நான் பொதுவாக கேட்பேன், தெரிஞ்சாதான் பண்ணுவோம்னா, உங்களை நீங்கள் பார்த்துருக்கோமா? நம்ம பார்த்தது இல்லையே. இப்போ என் பேர் சண்முக சிவாச்சாரியார்னு சொல்கிறா எல்லாரும். பட் உண்மையிலேயே எனக்கு ஃபார்ம் இருக்கான்னா ஐ எம் ஃபார்ம்லெஸ். எனக்கு இந்த உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அப்போ நம்ம யாராவது ஒருத்தர் வந்து கேலி பண்ணால் கூட உருவத்தை கேலி பண்ணுறோமோ, அவ கேலி பண்ணால் யாரை நீங்கள் கேலி பண்ணுறீங்கன்னா கடவுளை கேலி பண்ணுறீங்க. நீங்கள் யாரோ ஃபன் பண்ணுறா பாருங்க, இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு. என்ன காரணம் என்றால் அந்த உருவமானது கடவுளால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நல்லா நம்ம அப்போ ரிப்ளையே பண்ணக்கூடாது, நம்ம மட்டும் கம்மனு போனோம், ஏன்னா அது கொடுத்தவர் பார்த்துப்பார். அப்போ இந்த உருவம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே உருவம் இருக்குன்னா நமக்கு காலமான பிறகு எல்லாம் பறந்து தானே இருக்கணும் இல்லையே. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம ஒரு ஃபார்ம் இருக்கோம், ஆனால் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அது போன்ற அந்த லிமிட்டேஷன்ஸ் நமக்கு தெரிந்து விட்டால், இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் நம்ம இருக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு என்ன ஏற்படும் என்றால், இந்த உலகத்தில்
நம்மளால சாதிக்க முடியாததே இல்லை. அது மாதிரி உங்களுக்கு அந்த லா ஆஃப் புயான்சின்னு அந்த சயின்ஸை சொல்லுவா. நீங்கள் ஒரு 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 பக்கெட் ஜலம் எடுத்துக்கோங்க, தண்ணீரை எடுத்துக்கொண்டால் வெயிட் தெரியும். பொதுவாக பாதியே கூட வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணீர் ஜலமே நீங்கள் கிணறு உள்ளே போன உடனே தண்ணீர் லாஜிக்கலாக பார்த்தா தண்ணீர் அதிகமாக இருக்கும், வெயிட் தெரியணும். ஆனால் தண்ணீரில் மூழ்கும் போது உங்களுக்கு தெரியறதா? தெரியலையே. ஜாஸ்தி தண்ணீர் வந்தால் கூட நமக்கு அந்த பாரம் தெரியலையே. அது போன்று பக்தி என்ற நீரில் அந்த தண்ணீர், அந்த பக்தின்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு கஷ்டங்கள். பிரகலாதன் படாத கஷ்டமா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய சாஸ்திரங்கள் நாயன்மார்கள் படாத கஷ்டமா, ஆழ்வார்கள் படாத கஷ்டமா? நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரே எளிமையான வழி, வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்காக வந்திருக்கிறோம். பெரிய காரியங்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், ப்ளீஸ் லீவ் அ மார்க் பிஃபோர் யூ லீவ் அப்படின்வா. கிளம்புவதற்கு முன் ஏதாவது ஒன்று நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம். எங்கள் குழந்தைங்கிட்ட கூட சொல்லுவேன், நீ தான் பெஸ்ட்டுன்னு கொடுக்க வேண்டாம், உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கொடுங்க. புரியுறது? இப்போ எனக்கு பெருக்க தெரியுது, நல்லா பெருக்கலாமே. எல்லாமே உயர்ந்தது தான். எனக்கு பாட தெரியுது, பாடலாமே. எனக்கு பேச தெரியுது, பேசலாமே. எந்த காரியம் நாம் செய்தாலும் அதெல்லாம் தெய்வீ மகத்வம் சொல்லும்போது, யாதேவி சர்வபூதேஷு ஸ்ரத்தா ரூபேன சம்சிதா. ஸ்ரத்தானா டெடிகேஷன். அப்போ நாம் அந்த டெடிகேஷன், அந்த முழு அர்ப்பணிப்புடன் எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அதுதான் கடவுள். அப்போ அந்த கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்றது என்ன காரணம்னா, கோவில்னு ஒரு அமைப்பு, கோவில்னு சக்தி பார்த்தோம். அந்த கோவில் தான் எல்லாத்துக்கும் சென்டராக போர்ட்டலாக இருக்குது. நம்மளாம் நோட்ஸாக பார்த்தோம். அப்போ நம்ம எப்படி கனெக்ட் ஆகிறோம்? நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாக்கள். அதுக்கு தான் பசுன்னு சைவ சித்தாந்தம் சொல்றது. பத்தின்றது சிவபெருமான், நம்ம பசுக்கள். பாசம்ன்றது இந்த உலகம். மூணு தான், 3 என்டிட்டிஸ்: பதி, பசு, பாசம். அப்போ தான் கோவிலுக்கு போகும்போது என்ட்ரு ஆகும்போது அந்த பலிப்பீட்டம் இருக்கும். அந்த பலினா விச் கிவ்ஸ் பலா, ஸ்ட்ரென்த்னு பேர். பலினா அனிமல் சாக்ரிஃபைஸ் கிடையாது. பலினா விச் கிவ்ஸ் பலா, ஸ்ட்ரென்த். அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? நித்திய பலிகள், அன்ன பலிகள் கொடுத்து இந்திராதி தேவர்கள் கொடுப்பாங்க, அது வேற. நீங்கள் பார்த்தோம்னால் கொடிமரத்துக்கிட்ட, அந்த சுவாமியுடைய வாகனத்துக்கிட்ட ஒரு பலிப்பீட்டம் இருக்கும். அந்த இடத்துக்கு போன உடனேயே நம்ம என்ன பண்ணணும்? நான்றது இல்லை, நான் தான் ஸ்பான்சர், நான் தான் இன்னைக்கு என்ன ஸ்பான்சர்? காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை வழிக்கேன்னு ஒன்றுமே கொண்டு போகிறது இல்லை. வரும்பொழுதும் ஒன்று கொண்டு வரல. ஐடி கார்டு கொண்டு வந்தோமா, இது கொண்டு வந்தோமா, எது கொண்டு வந்தோம்? போகும்போது எதுக்கு? இந்த சரீரமும் யார் கொடுத்தது பார்த்தோம்? சரீரமும் நம்மளோட இதா, நம்ம இஷ்டமா? சுவாமி போகாயத்தனம் சரீரம்னு சுகம் துக்கம் அனுபவிப்பதற்காக கடவுளால் கொடுக்கப்பட்டது இந்த சரீரம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சரீரம் யார் கொடுத்துருக்கா உங்களுக்கு? கடவுள் சுகம் துக்கம் அனுபவிப்பதற்காக இந்த கொடுத்திருக்கும் பொழுது, அப்ப நம்முடைய முழு கவனம் இதை நாம் இதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். சரீரத்தை நன்றாக, சரீரமாத்தியம் கலு தர்மசாதனம் என்று கூறுவார்கள். சரீரமாத்தியம் கலு மகாகவி காளிதாசு சொல்றார். எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா, நம்முடைய சரீரம். உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் என்று ஓம்புகின்றேனேன்னு திருவள்ளுவர் திருமந்திரத்தில் சொல்றார். இந்த சரீரம் அதனால தான் நம்ம எல்லாரும் கும்பிடும் போது கூட இப்படி கும்பிடுறோம். உள்ளுக்குள்ள எல்லாருக்குள்ளே இன்னைக்கு பாருங்க, நாளைக்கு ஆருத்ரா உற்சவம். அது மாதிரி இந்த சமயத்தில் நாளைக்கு ஆருத்ரா தர்சனம்னு, இந்த ஆர்திரக்ஷம் சர்வமாசக்கேன்னு ரொம்ப உயர்வா ஆகமங்கள் சொல்றது. ஒவ்வொரு மாசத்துக்கும் மாச நட்சத்திரம்னு இருக்கு. இந்த மாசத்துல இந்த நட்சத்திரத்துல இந்த சாந்திகள் உற்சவம் பண்ணணும்னு இருக்கு. சித்திர மாசம்னா சித்திர நட்சத்திரம், வைகாசி மாசம்னா விசாக நட்சத்திரம் இருக்கு. இந்த திருவாதிரை நட்சத்திரம் மட்டும் எல்லா மாசங்களையும் பண்ணலாம்னு ஆர்திரக்ஷம் சர்வமாசகேன்னு ஆருத்ரா தர்சனம்ன்றது. அந்த தர்சனம்ன்றது என்ன? திருஷ் பஷ்ய டு சி, பார்த்தல்னு பேரு. அங்க என்ன பண்றோம்? நடராஜரை பார்க்கிறோம். பார்த்த உடனே அந்த மிரர் மாதிரி, கண்ணாடி மாதிரி, கண்ணாடி முன்னாடி இருந்தா நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ, நம்ம சரி பண்ணிக்கிறோமோ, அங்க நடராஜரை போய் தரிசனம் பண்றதுன்றது நம்ம போறதுனால அவருக்கு ஒண்ணும் இல்லை. அவரை போய் பார்க்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், எதற்காக இங்க வந்துள்ளோம், கோஹம் சோஹம்னு ஆதிசங்கர் பகவத் பாதர் கேட்கும்போது, காத்தே காந்தா கஸ்தே புத்ரா சம்சாரோயும் அதீவ விசித்திரகான்றார். நீ யார்? எங்கிருந்து வந்திருக்கிறாய்? உன்னுடைய குழந்தைகள் யார்? இங்கிருந்து மனைவின்ற, குழந்தைன்ற, நண்பர்கள்ன்ற, பந்துக்கள்ன்ற, இவர்கள்லாம் யார்? எவ்வளவு நாட்கள் இந்த உறவுகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு, இதை புரிஞ்சுண்டு நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான். அப்ப இந்த காலகட்டம் ஏற்கனவே பார்த்தோம். வாழ்க்கை நம்ம ஒவ்வொரு நிமிடமும், சுவாமி சின்மயா சொன்னது, டைம் டஸ் நாட் ஹேவ் a reverse gear. ஸோ எவ்ரி மினிட் ப்ரொடக்டிவா பண்றது தான் பூஜை. நம்ம இந்த பூஜை, கோவிலில் போய் பூஜை பண்றதும், பூஜைன்ற அர்த்தமே பூரியந்தே சர்வகர்மாணி ஜாயத்தே ஞானமாத்மனி. பூரியந்தே சர்வகர்மாணி, நம்முடைய அனைத்து காரியங்களும் பூர்த்தியாகக்கூடிய இடம்தான் பூஜை நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதுக்கு பூஜான்றது 2 எழுத்துக்கள் இருக்கு. பூஜா, ஜானா ஜாயதே ஞானமாத்மனி. நமக்கு என்ன ஆகுது? முண்டேன் வேர்ல்ட்ல நமக்கு என்னென்ன அது தேவையாயிடுது. இப்போ நம்ம வந்தோம், கார் வேணும், பசி எடுக்கிறது, சாப்பிடணும். இங்க சரீரம் இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவையாயிட்டு, வாண்டான்னு சொல்ல முடியாது. நம்ம சித்தர்கள் இல்லையே. பூரியந்தே சர்வகர்மானி, நம்முடைய அனைத்து காரியங்களும் பூர்த்தி ஆகிறது.
அது மட்டும் இல்ல, நாம் எதற்காக வந்து இருக்கிறோம், எங்கிருந்து வந்து இருக்கிறோம்ன்றது அந்த அறிவை தரக்கூடியதுதான் ஜாயதே ஞானமாத்மனின்னு ஆகமம் சொல்றது. அப்புறம் இன்னொன்று பூஜை சப்தத்துக்கு சொல்றது சந்திரார்க்க நாசனே பூஜான்ற. பொதுவாக முருகனை பார்க்கும்போது கேட்பா, ஏன் 2 மனைவிகள், ஏன் 2 மனைவிகள் அப்படின்னு பல நேரங்கள் கேட்பான். மெயினாக குழந்தைகளை மீட் பண்றது. ஸோ இடா பிங்களான்னு நம்ம உடம்புக்குள்ள நிறைய நாடிகள் இருக்கு. முக்கியமா இடா பிங்களா சுஷும்னான்னு 3 நாடிகள். சுஷும்னான்னு நடுவில் போறது, இது இடா பிங்களா. பிங்களான்றது சூரியன், இடான்றது சந்திரன், நடுவில் இருக்கிறது சுஷும்னா நாடின்னு பேரு. அந்த துவாதசாந்த பெருவெளியில மகாகவி பாரதியார் 66ன்றது கண்டிப்பா படிங்கோ. அதுல சொல்றார், எனக்கு முன்னே சித்தர்கள் பலர் இருந்தாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள், அதில் நானும் ஒருவன். இப்பொழுது நான் எழுதுகிறேன் அல்லவா, இதை எழுதுவது நான் அல்ல, என் உள்ளே இருக்கக்கூடிய மனோன்மணி தான் எழுதுகிறான்னு சொல்லிட்டு அந்த மனோன்மணின்ற சக்தி ஆகமங்கள் எக்ஸ்பிளைன் பண்றது. உண்மன்யந்தே பரசிவகா, மனோன்மணின்ற பதங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த மனோன்மணின்றது உண்மனான்னு இந்த ஒரு நிலை இருக்கு இந்த இடத்துல. இந்த துவாதசாந்த பெருவெளின்ற சிவபெருமான் இங்க நடராஜர் ஆடின்னு இருக்கார். அந்த உண்மனா சக்தியில போயிட்டீங்கன்னா, அந்த சூப்பர் கான்சியஸ் நீங்க மேலே போயிட்டீங்கன்னா, எப்படி ஃப்ளைட்ல போயிட்டா டிராஃபிக்னா இல்லை, ஃப்ளைட்ல ஃப்ளை பண்றீங்கோ, அப்போ இந்த சிக்னல் ஏதாவது போடணுமா, ஜிபிஎஸ் போடணுமா, ஒண்ணுமே இல்லை, நீங்க மட்டும் நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அந்த ஆன்மீகம் தேவையா என்றால் கண்டிப்பாக எல்லோருக்கும் தேவை. நீங்க வியாபாரியா இருக்கலாம், படிப்பாளியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஏன்னா அந்த சூப்பர் கான்சியஸ் கூட நீங்க கனெக்ட் ஆகிடுவீங்கோ. கனெக்ட் ஆனவுடன் உங்களுக்கு எல்லாமே டவுன்லோட் ஆகும், அவங்க பார்த்த உடனேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஒரு எதற்குமே இது முக்கியமானதாயிட்டு நம்ம ஏமாற மாட்டோம். வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். சந்திரார்க்க நாசனே பூஜான்னு சொல்றது ஆகமம். என்ன சொல்றது? சந்திர அர்க்க சந்திரன்னா சந்திரன் தெரியும், அர்க்கம்னா சூரியன். இது இரண்டும் கெடுதல்னா, நாசம்னா இங்க அழிதல்னா அழிக்க, சூரியன் சந்திரன் அழிக்க சொல்லல. இங்க என்ன சொல்றது, இது ரெண்டும் இந்த இடா பிங்களா போயிட்டு இந்த சுப்பிரமணியர் தான் வள்ளி தேவசேனான்னு பேர். வள்ளி தேவசேனான்றது, வள்ளின்றது வலது, வள்ளி இங்க இருக்கா சூரிய நாடி, அவ வந்து கிரியாசக்தி. வலது பக்கம் இருக்கிறவ கிரியாசக்தி, இடது பக்கம் இருக்கிற தேவசேனா ஞான சக்தி. இரண்டுமே நமக்கு தேவை. நல்ல ஞானம் தேவை. அந்த ஞானத்தை நாம் அதை கிரியையாக செயல்படுத்தும் பொழுதுதான் ஆக்ஷன்ஸ், அப்பதான் நமக்கு என்ன ஆகுது, பூர்த்தி ஆகிறது. அந்த வள்ளி தேவசேனா. அப்போ ஒவ்வொரு கடவுளும் நீங்க ஒவ்வொருத்துக்குமே சொல்லிட்டே போலாம். ஒவ்வொரு தெய்வ உருவங்களுக்கும் பார்த்தோமானால் அதற்கு அந்த தத்துவங்கள் வந்து நம்முடைய சாஸ்திரங்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. இப்ப பிள்ளையார் பார்த்தோம், 5 தடவை குட்டிக்கிறது. 5 தடவை நம்ம குட்டிக்கும் பொழுது என்ன ஆகுது, பஞ்சபூதங்களை நாம் என்ன பண்றோம், அதை ஆக்டிவேட் பண்றோம்னு பார்த்தோம். முருகனை கும்பிடுறோம். இது மாதிரி ஒவ்வொரு சக்திகளுக்கும் நான் பொதுவாக சொல்லுவேன், நம்மளே தான் மாத்தலாமா, இதுக்குப்படி இது வச்சுக்கலாமா, இதை எப்படி வச்சுக்கலாமான்னா, ஏன் வச்சுக்க முடியாதுன்னா, ஒரு சிம் கார்டு இருக்கு, எனக்கு இந்த லைன் பிடிக்கலைங்க, இது சகப்பா இருக்குங்க, நான் கட் பண்றேங்க அப்படின்னு கட் பண்ணா என்ன ஆகும், சிம்மு டீஆக்டிவேட் ஆகிடும். அது மாதிரி இந்த ஆகமங்கள் கூறப்பட்ட அந்த அம்சங்கள் இதெல்லாம் இந்த லைன் இப்படி போகணுன்ற இருக்க மாதிரி இந்த தெய்வ அம்சங்கள், ஒரு நடராஜர்னா நடராஜருடைய தத்துவங்கள், அதன்படி நாம் செல்லும் பொழுது நமக்கு அந்த கனெக்டிவிட்டி எளிமையாக ஆகிவிடுகிறது. அதே போன்று நமக்கு அந்த பக்தியானது ஏற்பட்டு விட்டால் நமக்கு வாழ்க்கையில் குழப்பமோ எந்த காலத்திலும் நமக்கு கவலைகளோ எதுவுமே இல்லை. அதனால் ஆகமங்கள் கூறுவது போல ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று ஔவையார் பிராட்டியை கூறியது போல நாம் ஆலயங்களை நன்றாக பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆலயத்திற்கு சென்று நாம் வழிபடும் பொழுது இந்த உலகம் மட்டுமல்ல, மல்டிவர்ஸ். இப்ப அண்மையில கண்டுபிடிப்பு பார்த்தோம்னால் யூனிவர்ஸ் இல்ல, மல்டிவர்ஸ். ஆகமங்கள் அதை பத்தி சொல்றது 224 குணங்களை ஆகமங்கள் சொல்றது. சிவபெருமானுக்கு அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஷடத்வான ஞாசம் பண்ண ரொம்ப அற்புதமா இருக்கும். 36 தத்துவங்கள், கலைகள், ரொம்ப அந்த சிவன் நீங்க தொடும் பொழுது ஒரு மனிதனை தொட்டா எந்த உணர்வு இருக்குமோ அந்த உணர்வு இருக்கும், அதே மாதிரி கலாகிருஷ்ணன் பண்ணி சுவாமி வந்துட்டாருன்னா அப்ப சிலா விக்கிரகம் தெரியும். அது நம்ம அது ஒரு இட்ஸ் a பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஆகமங்கள் கடவுளுடன், அதாவது கடவுள் யாரோ இல்லை, கடவுள் வந்து தாங்கள் தான் கடவுள், தத்துவமசின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த தாங்களே கடவுள், அந்த உணர்வு தான் நம்ம பார்த்த கண்ணாடி சொன்ன பாருங்க. நாளைக்கு ஆருத்ரா தர்ஷனம் பண்ணும்பொழுது நடராஜா நீதான் என்னுள்ள இருந்து ஆடிக்கொண்டிருக்கிறாய். பொதுவாகவே நான் சொல்லுவேன், அந்த இகார ரூபிணியை நமகான்னு அம்பாளுக்கு சொல்லுவான். அந்த சக்தி சிவன் சொல்றா, சிவன்ல ஈன்ற எழுத்து எடுத்துட்டோமானால் சவம்னு ஆயிடும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அந்த காலத்துல ஒரு எழுத்துல கூட வச்சிருக்கா. அதே மாதிரி சக்தி நிபாத்தம், ஆண் பெண் ஏன் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்குன்னா, உங்க ஒவ்வொருக்குள்ளேயுமே இப்ப எனக்குள்ள இந்த பக்கம் ஆண், இந்த பக்கம் பெண், வலது பாகம் சூரிய நாடி ஆண், இடது பக்கம் பெண். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பார்த்தோமானால் அந்த சைத்தன்யம் இருக்கிறது. அப்போ ஆண் பெண் என்ற பேதங்கள் வெளியில நம்ம இந்த லௌகீகமா இருக்கிறதை தவிர்த்து ஆத்மா என்று வரும்பொழுது மேல போகும்போது நம்ம அதுக்கு ஒரு தனி சக்தி. இதுதான் நம்முடைய சாஸ்திரம் சொல்றது. அதனால அர்த்தநாரீஸ்வரர்னு வரார். நான் பொதுவாக சொன்ன ஹீ ஷீன் வா, ஹீனா ஆண்கள், ஷீனா பெண்கள்னு வா. நான் சொன்ன ஹீனா ஈன்னு இருந்துட்டு இருக்க வேண்டியதான். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சக்தி, ஷீ. அந்த பெண் தான் சக்தி தரா.
அது ரொம்ப முக்கியமானது. விவாகம்னு கல்யாணத்துக்கு பேர். என்ன காரணம்? மங்களம். கல்யாணம்னா மங்களம். வஹ்னா தாங்குதல்னு பேர். அதான் வாகனம்னு வந்திருக்கு. வஹ்னு ரெண்டு ரூட்ஸ் தெரிஞ்சுக்கணும். வஹ் டு சஸ்டெயின், தாங்குதல். நிர்வாகம்னு சொல்றோம், நிர்வாகம். அது நிர்வாகம் நம்ம தமிழ்ல சொல்றோம். அந்த விவாகம் இதெல்லாம் தான் நமக்கு தாங்கிறது. அப்ப இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு திருமணமாகட்டும், நம்ம சாஸ்திரங்கள் பார்த்தால் இது மாதிரி சின்ன சின்ன உறவுகளாக தான் இருக்கணும். சொல்ல பெரிய பங்களாவுக்கு சாவி சின்னது தான், பங்களா சைஸ்ல சாவி வச்சிருக்கோம் இல்லையே. அது போன்று சின்ன சின்ன கிரியைகள், நம்ம பிரதட்சணம் பண்றது, சுவாமியை நம்ம கும்பிடும் போது இப்படி கும்பிடுறது. அப்ப என்ன ஆகுது? நம்ம என்ன பார்த்தோம்? வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் சந்திரன். சூரியனும் சந்திரன் அப்படி சேரும் பொழுது என்ன ஆகுது? அதான் பிரகாசம். நமக்கு அந்த சுஷும்னா நாடின்னு நடுவில் சுப்பிரமணியர் உள்ளுக்குள்ள சஞ்சாரம் பண்ணி துவாதசாந்த பெருவெளியில் சென்று அந்த அனுபூதி, அதனால தான் கந்தர் அனுபூதி. அதெல்லாமே நம்ம நிறைய வாசிக்கிறது we get connected to those energies. நம்ம இந்த மந்திரங்கள் நம்ம சொல்ல மந்திரங்களை பார்க்க மந்திரங்கள் பாராயணம் செய்யக்கூடிய இடத்தில் நமக்கு மந்திரம் தெரியணும்னு அவசியம். நான் சொல்லுவேன், எனக்கு சமைக்க தெரிய வேணாம், எங்க தாயார் சமைச்சு கொடுக்குறா, சாப்பிடலாமே. எல்லாமே சாணக்கியர் சொல்றார், நஹி சர்வம் ஜானாதீன்றார். எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லைன்ற. அதனால நமக்கு ஒன்னே ஒன்று, அம்மான்னு சரணாகதி. நமக்கு குழந்தை என்ன சொன்னாலுமே தாயார் ஏற்றுக்கிறாளே. அவளுக்கு நீ இல்லை நீ கிராமட்டிக்கலாக பேசலன்னு கேட்குறா. குழந்தைகளுக்கு பைலட் வேற. இப்போ நான் ஆச்சாரியனா பூஜை பண்ணும்போது நான் ஒழுங்காக பண்ணணும், என்னுடைய பைலட் வேற. பட் பேசஞ்சர்ஸ் எப்படி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாமோ, பக்தர்கள் அனைவரும் எந்த விதமான சலனம், அதே போன்று பயம் வேண்டியதில்லை. நான் இந்த தவறு பண்ணிட்டேன், அந்த தவறு பண்ணிட்டேன், அது ஒன்றுமே இல்லை. யாரு தவறு பண்ணாம இருக்கா? டு எரியஸ் ஹியூமன் சொல்லுவா ஆங்கிலத்துல. தவறு பண்ணாதவர்கள் என்பது யாருமே இல்லை. நம்மளே கண்ண மூடி பார்த்தா நம்ம என்ன தவறுகள் பண்ணோம்னு தெரியும். ஸோ வி ஷுட் பி ஒரு ரிலாக்ஸ்டு மோட்ல வரணும். கோவிலுக்கு வரும்போது ஒரு டோட்டல் சரண்டரா, நீ தான் எல்லாம், அப்படி தாய் தந்தைன்னு நம்ம நினைச்சுன்னு வரும்பொழுது அந்த முழு சக்தி நமக்கு கிடைக்கும்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அது போன்று நாம் கடைபிடித்து நாம் அதே போன்று அனைவரும் ஒற்றுமையாக நாம் சொன்னோம். பிரார்த்தனை செய்யும் பொழுதும் நமக்கு தனியாக நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணா கூட எல்லாருக்கும், உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அந்த எனர்ஜி போய் சேருதுன்னு நினைக்கும் பொழுது அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுது? அந்த சக்தியானது உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை தாங்கள் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தம் சொல்லுவோம். ஆனந்தம் பிரம்மே திவ்ய ஜகநாத்னு நம்மளுடைய ஒரிஜினல் ஃபார்ம், அந்த சோலுக்கு ஃபார்ம் இல்லைன்னு பார்த்தோம். அந்த ஒரிஜினல் ஃபார்ம் ஆனந்தம் தான், ஹாப்பினஸ் தான், மகிழ்ச்சியா இருக்கணும். ஸ்மைல். சுவாமி சின்மயா சொல்வார், கீப் ஸ்மைலிங் வர், சிரிச்சுட்டே இருக்கணும்னு வர். அது மாதிரி ஒரு ஸ்மைல். எப்பயுமே நானே பாடம் நடத்தும் போது சில நேரம் குழந்தைங்க அப்படியே உம்மன் இருந்தா பல்ல காமிங்க ஒன்றும், பல்ல காமினா ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும். சிரிச்சுட்டே இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் நிர்வாகத்தினருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். எல்லாம் உள்ள பராசக்தி காளிகாம்பாள் தங்கள் அனைவருக்கும் எல்லா சக்தியும் தர பிரார்த்திக்கிறேன். வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த். நாஸ்தி. பிஹைண்ட் ரூட்ஸ் ஆன்மீக சங்கமம் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டானி ஷெல்டர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் இன் கிரியேட்டிங் எ ஃபியூச்சரிஸ்டிக் டெக் பார்க் வித் பேஷன். டானி ஷெல்டர்ஸ், கோயம்புத்தூர். அண்ட் நக்ஷத்ரா பூஜா ஆயில், விளக்கேற்றும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா தான். பவர்ட் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம், ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட். Tani Shelters, building trust ethically and Nakshatra Puja Oil presents behind Sanmiga Sangamam 2025. Powered by Shrimurugan Travel Agency and Srikumaran Thangamaligai. Hospitality partner Padmam Veg Restaurant.